இன்று என்பது நிஜமல்ல, நாளை என்பது நிலையானதும் அல்ல. மின்னல் பொழுதில் காலங்கள் உருண்டோடிக் கொண்டிருக்கின்றன. அதனால்தான் முன்னோர்கள் கூறுவார்கள், ஒவ்வொரு நொடியும் செல்லும் போது கடிகாரத்தை பார், ஓடுவது முள்ளல்ல உன் வாழ்க்கை என்று. மனிதர்களுக்கு என்றுமே நிரந்தரமில்லாத இந்த உலகில் நிலையானது வரலாறு ஒன்று மட்டுமே. அந்த வகையில் இன்றைய நாளில் வரலாறுகளாய் புதைந்து போன சில சம்பவங்களையே மீட்டு பார்க்க போகின்றோம். இந்தியாவின் புகழ்பெற்ற மன்னனான முகலாய பேரரசர் அக்பர் வங்காள படைகளை 1575 தோற்கடித்தார். 1857 பிரான்ஸ் மற்றும் ஐக்கிய ராஜ்யம் என்பன ஒன்றிணைந்து சீனா மீது போரை அறிவித்தன. முதலாம் உலகப் போரில் ரஷ்யாவின் பங்களிப்பை முடிவுக்கு கொண்டுவர ஜெர்மனி, ஆஸ்திரியா மற்றும் ரஷ்யா ஆகியன 1818 தீர்மானம் ஒன்றினை முன்னெடுத்தன. உலக புகழ்பெற்ற பத்திரிகையான டைம் இதழின் முதலாவது பதிப்பு 1923 வெளியிடப்பட்டது. சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த மகாத்மா காந்தி 1939 ஆதிக்கவாதிகளுக்கு எதிரான உண்ணா நோன்பை ஆரம்பித்தார். இரண்டாம் உலக போரின் முக்கிய கட்டமாக 1943 ஆண்டு லண்டனில் விமான குண்டு தாக்குதலின் போது சுரங்க தொடர்ந்து நிலையத்தில் ஒதுங்கிய 173 பேர் நெரிசலில் சிக்கி இறந்தனர். 1966 போயிங் 707 என்ற விமானம் பியூஜி மலையில் விபத்துக்குள்ளானதில் 124 பேர் கொல்லப்பட்டனர். நாசாவின் அப்போலோ 9 என்ற விண்கலம் முதல் முறையாக 1971 ஆண்டு விண்ணில் ஏவப்பட்டது. பொஸ்னியா என்ற தனிநாடு 1992 உருவாக்கப்பட்டமையும் முக்கிய அம்சமாகும்.